அனைவருக்கும் வணக்கம். பென்னிக்விக் பாலசிங்கம். வரலாற்று சிறப்பு மிகுந்த ஒரு முடிவை நேற்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் எடுத்திருக்கிறது. ரொம்ப சந்தோஷமான ஒரு விடயம். அதாவது அண்டை மாநிலங்களுக்கு கனிம வளங்கள் கொண்டு செல்வதற்கான தடை, இடைக்கால தடை 3 மாதத்திற்கு. எப்ப போக ஆரம்பிச்சது தெரியுமா? 2021. 2021 திமுக அரசாங்கம் அந்த ஆண்டினுடைய கடைசி மாதத்தில் பதவியேற்றுக் கொண்டதிலிருந்து நேற்றைக்கு நைட்டு 12 மணி வரைக்கும் போயிருக்கு. நேற்றைக்கு நைட்டு 12 மணி வரைக்கும் போயிருக்கு கல்லு. எம் சாண்டு, பி சாண்டு, ஜல்லி. கொஞ்ச நஞ்சம் போச்சா? இந்த தென்காசி மாவட்டத்தின் வழியாக இந்த ஒரு வழியில மட்டும் 1.5 லட்சம் டன் ஒரு நாளைக்கு. 1.5 லட்சம் டன் கேரளாவுக்கு. ஈவு இறக்கம் இல்லையா? இன்னொரு மாநிலத்தில் போயிட்டு அவன் மாநிலத்தை சுரண்டி கொண்டு வரமேங்கிற வெக்கம் இல்லையா கேரளாவுக்கு? நிப்பாட்டின உடனே கேரள முதல்வர் கடிதம். அது அதிகாரப்பூர்வமா வந்துச்சான்னு தெரியல. சமூக வலைதளங்கள்ல பாக்கிறேன். கேரள முதல்வர் கடிதம் தமிழ்நாட்டு முதல்வருக்கு இந்த தடையை நீக்க வேண்டும். நீங்க சொகுசா வாழ்றதுக்கு, நீங்க காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு போடுறதுக்கு இந்த அப்பாவிகள் வாழக்கூடிய தமிழ்நாடு தான் கிடைச்சதா? முல்லை பெரியாறுல 50 வருஷமா போராடிட்டு இருக்கோம். முல்லை பெரியாறுல 10 அடி தண்ணியை உயர்த்துறதுக்கு எத்தனை வருஷம் போராடுறோம்? 50 ஆண்டுகள் போராடுறோம். இன்னைக்கு வரைக்கும் போராட்டம் நடக்கு. கேரளாவிலே காங்கிரஸ் மந்திரி சபையில் இருக்கக்கூடிய கேரளா காங்கிரஸ் இந்த ஞாயிற்றுக்கிழமை தீர்மானம் போடுறான். புதிய அணை வேண்டும். பிஜே ஜோசப் தலைமையிலான காங்கிரஸ். கேப்பாரா முதல்வர் வீட்டி சதீச, பரம்பிக்குளத்துல பிரச்சனை, பெருவாரிப்பள்ளத்துல பிரச்சனை, தூணக்கடவுல பிரச்சனை, முல்லை பெரியாறுல பிரச்சனை, நெய்யாற்றிங்கர்ல 14,000 ஏக்கர் தரிசா கிடக்க. நெய்யாற்றிங்கரை இடதுகரை கால்வாய 2009 பூட்டினீங்கள. கனிம வளம் வரலன்னு கொந்தளிக்காங்க அங்க உள்ள லாரி டிரைவர்கள்லாம். இழிச்ச வாகிகளை காத்துல என்ன கடுக்க நாடா போட்டுட்டு இருக்கோம் நாங்க. இந்த அரசு ஒரு முடிவெடுக்கும் என்று சொல்ல அந்த முடிவை ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் தயாரா இருக்கு. நீ போராடுவோம்னா போராடு. உன் ஊர்ல போராடிக்கும். உன் ஊர்ல போராடு. இது எங்களுடைய மான பிரச்சனையாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. இந்த மண்ணில் வாழக்கூடிய எங்களை போன்றவர்களுக்கு இது ஒரு மான பிரச்சனை. மான பிரச்சனை. நீ தேசிய நெடுஞ்சாலை 66 போடுவதற்கு ஓ ஊர்ல இருக்க கல்ல ஓட அப்பதான் தெரியும். வெடிவை அப்பதான் தெரியும். குப்பை கணக்கா தமிழ்நாடு? நீங்க கொண்டாந்து குப்பையை போடுறதுக்கும் இங்க இருக்க ஒட்டுமொத்தமா என்ன வரல கேரளாவுக்கு தமிழ்நாட்டில இருந்து? என்ன வரல? எல்லாம் வருது. அரிசி, பருப்பு, காய்கறி. அதை எங்களுடைய பால் சக்கரியா, ஒரு மலையாளியான பால் சக்கரியா பாணியில சொல்லணும்னா, இங்க உள்ள பிள்ளைக்கு குடிக்கிறதுக்கு பால் தருது தமிழ்நாடுன்னு சொன்னா பால் சக்கரியா. அவன் வீட்டை அடிச்சு உடைச்சிங்கிறீங்க. பால் சக்கரியா மொழியில நான் சொல்றேன், எல்லாம் தருவது தமிழ்நாடு கேரளாவிற்கு. தண்ணி தானே கேட்டோம் நாங்க. 2500 டிஎம்சி முதல் 2700 டிஎம்சி தண்ணிய கடல்ல விடுறீங்களே, அரபிக்கடல்ல. நாங்க கேட்டது எவ்வளவு? வெறும் 100 டிஎம்சி தாங்க. 100 டிஎம்சி தாங்க. எத்தனை வருஷமா கேட்டுட்டு இருக்கோம்? 50 வருஷமா கேட்டுட்டு இருக்கோம். ஈர மனம் இல்ல. பக்கத்துல இருக்க அந்த தமிழ்நாட்டு பாண்டி அப்படியே வச்சுக்கோ, உங்க பாசையில வச்சுக்கிடுவோம். இங்க என்ன இல்ல உங்களுக்கு? கனிம வளத்தை கொண்டு போனீங்க. ஜோய் ஆலுக்காசுன்னு வந்தீங்க, ஜோஸ் ஆலுக்காசுன்னு வந்தீங்க, மலபார்னு வந்தீங்க, செங்கன்னூர்னு வந்தீங்க, முத்தூட்டுன்னு வந்தீங்க. இதில் சம்பாதிக்கப்படக்கூடிய பணமெல்லாம் கேரளாவுக்கு தானே போகுது. அங்க எத்தனை பேர் எங்கால ஜுவல்லர்ஸ் வச்சிருக்கான் தமிழ்நாட்டுக்காரன்? சொல்லுங்க பாப்போம். எத்தனை ஜுவல்லர்ஸ் வச்சிருக்கான் தமிழ்நாட்டுக்காரன்? அங்க எத்தனை ஆயிரம் கோடி ஒரு மாதத்திற்கு கேரளாவுக்கு போகுது? நாங்க கேட்கவே இல்லை. நாங்க அதை பத்தி பேசவே இல்லை. நம்ம சகோதரன், நம்முடைய பழைய பங்காளி, நாங்க தெளிவா தான் இருக்கிறோம். இடைக்கால தடனோட கேரளாவுல சமூக வலைதளங்கள்ல போராட்டம் வெடிக்கட்டுமே. நாங்க பண்ணாத போராட்டமா? நாங்க பார்க்காத போராட்டமா? பண்ணு போராட்டத்தை ஓ சைட்ல பண்ணு. கல்லு நின்று 3 மாசம் இடைக்கால தடைனா அந்த தடையை நீட்டிப்பதற்கு நாங்கள் வேலை செய்வோம். இந்த அரசாங்கம், தமிழ்நாட்டு அரசாங்கத்துடைய மரியாதைக்குரிய முதல்வர் தளபதி விஜய் அவர்கள் தடையை நீட்டிக்கணும். தடையை நீட்டிக்கணும். ஈரக்குலையை அறுத்து கொடுத்து தான் ஒரு நட்பை நாம உருவாக்கணும் சொன்னா அந்த நட்பு அவசியமற்றது. அதான் உண்மை. எத்தனை வகையான வருமானங்கள் இந்த தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவுக்கு? 1000 கோடி 2000 கோடி ஒரு மாசத்துக்கு நீங்க கொண்டு போயிட்டு இருக்கீங்க. வட்டியில ஆரம்பிச்சு எல்லாத்திலும் 2000 கோடி கேரளாவுக்கு போகுது. யாரும் கேட்கல, வாய் திறக்கல. நாங்க ஏன் ஊர் வழியே என்ன உரசிட்டு ஒரு வண்டி போறான், அவனை 5.5 வருஷம் நான் சகிச்சுக்கிட்டு பாத்துட்டு இருக்கேன். 5.5 வருஷம் சகிச்சு பாத்துட்டு இருந்திருக்கேன். இன்னைக்கு ஒரு இடைக்கால தடை. கிழக்கு வந்து பாருங்க, ஆலங்குளம் தாலுகாவில் 10 வருஷம் கழிச்சு குடிக்க தண்ணி இருக்காது, நிலத்தடி நீர்மட்டம் இருக்காது.
நிலத்தடியிலங்க அழகான ஒரு பாறை அடுக்கு இருக்கு. எல்லாம் தண்ணி ஓடிட்டு இருக்கும் கீழே. நம்ம போர் போட்டோம்னா தண்ணி வருது இல்லையா, அது அந்த பாறை இடுக்குகள்ல ஓடக்கூடிய தண்ணி தான். அப்ப அந்த தண்ணியை நீ என்ன செய்யற, ஆழமா வெடி வச்சு தகர்த்து தமிழ்நாட்டுக்குள்ள எத்தனை, இந்த தென்காசி மாவட்டத்துல, திருநெல்வேலி மாவட்டத்துல, தூத்துக்குடி மாவட்டத்துல, குமரி மாவட்டத்துல இந்த மலையாள சகோதரனுக்கு எத்தனை குவாரி இருக்குன்னு பட்டியல் போடட்டுமா? நீயே குவாரி எடுத்துக்கிட்ட, நீயே உடைச்ச, நீயே ஓலாரியிலே கொண்டு போன கேரளாவுக்கு. எங்களுக்கு நாமம் இதெல்லாம் பார்த்துட்டு அங்க பேசாம இருக்கணும். கல்ல நிப்பாட்டோன்னு முதலமைச்சர்ல இருந்து எல்லாரும் வர்றீங்க. லாரி டிரைவர்ஸ் அசோசியேஷன் நாகராஜன், வா பாப்போம், வா நீ வா வா கோர்ட்டுக்கு வா. அரசினுடைய கொள்கை முடிவு, அரசாங்கம் என்ன செஞ்சு ஜீவோ போட்டாச்சு. 1 மாசம் இடைக்கால தடை என்பது அரசிதழில் வெளியிடப்பட்டு விட்டது. நீ எங்க வேணாலும் போய்க்கோ, எங்க வேணாலும் போய்க்கோ. இது எங்களுடைய உணர்வோடு கலந்தது. என் தாயினுடைய மார்பை அறுத்து பால் நீ என்ன செஞ்ச, நாங்க குடித்துக் கொண்டு என் தாயின் மார்புல நாங்க பால் குடிச்சிட்டு இருந்தோம். அதை நீ என்ன செய்த, ஒரே நாளையில என்னுடைய தாயினுடைய மார்பை வெடி வைத்து தகர்த்து ஓ மாநிலத்துக்கு கொண்டு போன. நீ கொண்டு போய்கிட்டு இருக்க வண்டியில எம்சான்ல இருந்து என்ன வடியும், தண்ணி வடிஞ்சுக்கிட்டு இருந்த தாயினுடைய தாய்ப்பால். மறந்துடாத, மறந்துடாத. போராட்டத்தை எங்களுக்கும் தூண்ட தெரியும், தெரியுதா? போராட்ட களத்தில் நாங்கள் நின்றால் அந்த களத்தை மாற்றி அமைக்க முடியும். ஆனால் அமைதியா இருக்கும், அமைதியா இருக்கும். 5.5 வருஷம் கையை கட்டி வேடிக்கை பார்த்து அப்படியே நின்றுட்டே இருந்தோம். ஏன் கனிம வளம், ஏன் சொத்து மீள திரும்ப பெற முடியாத ஒரு சொத்து கேரளாவிற்கு களவாடப்பட்டு கொண்டு சென்றதை வேடிக்கை பார்த்தோம் கைகட்டி. வேற என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியும்? அதனால அரசினுடைய முடிவை நாங்கள் முழு மனதோடு வரவேற்கிறோம். இதற்காக வேலை செய்த எங்களுடைய மரியாதைக்குரிய தென்காசி மாவட்ட பொறுப்பு அமைச்சர் ராஜீவ், மரியாதைக்குரிய கனிமவளத்துறை அமைச்சர் சகோதரர் பிரபு, டாக்டர் பிரபு, மரியாதைக்குரிய எங்களுடைய முதல்வர், எல்லாருக்கும் எங்களுடைய சிறந்தாழ்ந்த வணக்கம். இந்த தடையை நீட்டிக்கணும். தமிழ்நாட்டிலிருந்து ஒரு கைப்பிடி மண்ணு கேரளாவுக்கு போகக்கூடாது. அப்படி போகணும்னா நீ தண்ணியை கூட எல்லா பக்கம் நெய்யாற்றிங்கிற இடதுகரை கால்வாய் தண்ணி திறந்து விடு. முல்லைப்பெரியாறுல 152 அணையினுடைய நீர்மட்டத்தை உயர்த்து. பெருவாரி பள்ளத்துக்கு வா, எங்கிட்ட கூடு. தூணக்கடவை எங்கிட்ட கூடு. பரம்பி குளத்தை எங்கிட்ட கூடு. பில்லூர் டேம் எங்கிட்ட ஒப்படைப்பியா? நடக்குமா? உணர்வோடு பேசுறேன். எங்களுடைய அரசாங்கம் நல்ல அரசாங்கத்தை தான் நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இந்த அரசாங்கம் இந்த தடையை நீட்டிக்க வேண்டும், நிரந்தரமாக நீட்டிக்க வேண்டும். அதை ஆவலோடு எதிர்பார்க்கிறோம். கனிம வளம் என்பது மீள திரும்ப பெற முடியாத ஒன்று. அதை இனிமே நாங்க என்ன செய்ய மாட்டோம், கேரளாவுக்கு போறதுக்கு அனுமதிக்க மாட்டோம். நன்றி.